எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஈரான் மீது போர் தொடுக்க விரிவான திட்டங்களுடன் அமெரிக்காவில் கால் பதிக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. ஜனவரி 2026 ஈரானின் ராணுவ தளங்களை குறிவைத்து B-52 B-2 பாமர்களை கொண்டு குண்டு வீச ட்ரம்ப் முடிவு. அமெரிக்கா இஸ்ரேலுடன் போருக்கு தயார். இரவு முழுவதும் பேலஸ்டிக் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை சோதித்தது ஈரானின் IRGC ராணுவம். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் அமெரிக்காவை அழிக்கும் வரை ஓயமாட்டோம். ஈரான் உச்ச தலைவர் காமேனி திட்டவட்டம். மத்திய கிழக்குல அதிபயங்கர போருக்கு தயாராயிட்டு இருக்க அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மேல இருக்க ஐகார்டை கிளிக் பண்ணி பாருங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காசா நிலப்பரப்பை மையமா வச்சு 2 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர்ன்றது இப்பதான் முடிவுக்கு வந்து அங்க கொஞ்சம் அமைதி திரும்பி இருக்குதுங்க. இப்ப 2வது கட்ட சீஸ்ஃபயரை எப்படியாவது காசா நிலப்பரப்புல ஒழுங்கா அமல்படுத்துறதுக்காக ஒரு சில நாடுங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்ப இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவுக்கு அடுத்த கட்டமா மத்திய கிழக்குல புது போரை ஆரம்பிக்க இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. மத்திய கிழக்குல இஸ்ரேல் காசா போரை நிறுத்துறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் உடன்படாத காரணத்தினால இஸ்ரேலுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு நாடுகளா இருந்த ஐரோப்பிய நாடுகளே 2 ஸ்டேட் பாலிசியை எப்படியாவது மத்திய கிழக்குல கொண்டு வருவோம்னு அவங்க வெளிப்படையா அறிவிச்சிருந்தாங்க. இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 20 அம்ச காசா போர் நிறுத்த திட்டத்தை கொண்டு வந்து அங்க அமைதி ஏற்படுத்தி வச்சிருக்காரு. சீஸ்ஃபயர் ஏற்பட்டிருக்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஐரோப்பிய நாடுகளா இருக்க பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மாதிரியான நாடுகளோட அதிபர்களோட சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பவும் மத்திய கிழக்குல இஸ்ரேலுக்கான ஆதரவு வாங்கியிருக்கிறதா அவர் தரப்புல சொல்லிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது மூலமா மத்திய கிழக்குல பாலஸ்தீன நாடு உருவாகிறத தடுக்க முடியும்னு நெதன்யாகு நினைக்கிறாருங்க. மத்திய கிழக்குல இஸ்ரேலுக்கு பக்கத்திலே பாலஸ்தீனத்துக்கு தனி நாடை ஏற்படுத்தினா அது எங்களோட எதிர்காலத்துக்கும் பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கும்னு சொல்ற நெதன்யாகு தலைமையிலான அரசாங்கம் இதுக்கேத்த மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் மத்திய கிழக்குல 2 ஸ்டேட் பாலிசின்றது எந்த காலத்திலயும் சாத்தியப்படக்கூடாதுன்னு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்ததா இப்ப இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு டிசம்பர் மாசம் 29ஆம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவுக்கு பயணப்பட இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. டிசம்பர் 30, 31ஆம் தேதியில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ்ல வச்சு சந்திச்சு பேசுற இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மத்திய கிழக்குல காசா சீஸ்ஃபயரை செகண்ட் ஃபேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கும் அதோட சேர்த்து ஈரான் நாடு ஆபத்தான ஆயுதங்களை உருவாக்குறாங்க, குறிப்பா கெமிக்கல் வெப்பன்ஸையும் அதோட சேர்த்து அணு ஆயுதங்களையும் உருவாக்குறாங்கன்னு சொல்லி ஜூன் மாசம் 2025ல ஈரான் மேல 12 நாள் போர் நடத்தின மாதிரி இப்ப ஜனவரி மாசம் 2026ல ஈரான் மேல அமெரிக்க ராணுவத்தை வச்சு முப்படை போர் தொடுக்கிறதுக்கு விரிவான திட்டங்களை வகுத்திருக்க இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அதுக்கான ஃபைலோட ட்ரம்பை சந்திக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. 2025ஓட கடைசியில நெதன்யாகு ட்ரம்ப் சந்திப்பு நடக்கிறத பத்தி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா ஜூன் மாசம் 2025ல ஈரானோட நாதன்ஸ், இஸ்ஃபகான், ஃபார்டோ நியூக்ளியர் சைட்டுங்களை குறி வச்சு இஸ்ரேல் ராணுவம் ஒரு பக்கம் 100க்கு அதிகமான போர் விமானங்களை பயன்படுத்தி தொடர் தாக்குதல் நடத்தினாங்க. இதோட சேர்த்து அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அவர் பங்குக்கு B-2 பாமர்ஸ்களை கொண்டு வந்து ஈரானோட நியூக்ளியர் சைட்டுங்க மேல நேரடியா குண்டு வீசினாரு. போர் நடந்த 12 நாளும் ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி ஏவுகணைகளை வச்சு தொடர்ந்து தாக்கிட்டு இருந்தாங்க. 2 நாடுகள்லயும் பொதுமக்கள் மோசமா பாதிக்கப்பட்டு இருக்க அமெரிக்கா உட்பட இன்னும் பல நாடுகளும் அழுத்தம் கொடுத்து இந்த போரை ஒரு வழியா முடிவு கொண்டு வந்தாங்க. போர் முடிஞ்ச கையோட நேட்டோ நாடுகளை வச்சு ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தின அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானோட இப்போதைய அதிபரா இருக்க மசூத் பெசஸ்கியான் கிட்ட என்ன விஷயங்களை சொல்லியிருந்தாருன்னா மத்திய கிழக்குல ஈரானுக்கு எதிராக போர் நடத்தணும்ன்றது அமெரிக்காவோட திட்டம் கிடையாது. ஆனா ஈரான் நாடு தான் எங்களை போர்ல தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இஸ்புல்லா, ஹவுதிஸ், ஹமாஸ் மாதிரியான பிராக்சி படைகளை வச்சிருக்க ஈரான் மாதிரியான நாடு அணு ஆயுதங்களை உருவாக்கி பயன்பாட்டில் வச்சிருக்கிறது இஸ்ரேல் மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். நீங்க பவர் ப்ரொடக்ஷனுக்காக யுரேனியம் செறிவூட்டத்தை அமெரிக்கா எந்த வகையிலையும் தடுக்கல. அதே சமயம் யுரேனியத்தை செறிவூட்டத்தை அமெரிக்கா உட்பட நேட்டோ நாடுங்க நேரடியா கண்காணிக்கணும்னு நினைக்கிறோம். இதுக்கு உடன்பட்டு அமெரிக்காவோட அணு ஆயுத தடை ஒப்பந்தத்துல ஈரான் கையெழுத்து போடுறது மட்டும்தான் ஈரானோட எதிர்காலத்துக்கு உதவும்னு ட்ரம்ப் திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு. செப்டம்பர் மாசம் 2025ல இருந்தே ஈரானோட தீவிரமா பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்த அமெரிக்கா அதுல எந்த முன்னேற்றத்தையும் பார்க்கலங்க. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சி அவர் தரப்புல ட்ரம்புக்கு என்ன பதில் கொடுத்திருந்தாருன்னா ட்ரம்ப் முதல் தடவை அதிபரா இருந்தப்பயே எங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாரு. ஒப்பந்தம் போட்ட சில வருஷத்திலே நாங்க அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சி பண்றோம், அதுக்கப்புறம் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்களை உருவாக்குறோம்னு அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தை நிராகரிச்சிட்டாங்க. இப்ப 2வது தடவையா அமெரிக்காவுக்கு அதிபரா வந்திருக்க ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் அவங்களோட ஆட்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஈரான் மேல நேரடியா குண்டு வீசினாரு. அமெரிக்கா அணு ஆயுத தடை ஒப்பந்தம்ன்ற பேர்ல ஈரானோட ஒப்பந்தம் போடுறத நாங்க தப்புன்னு சொல்லல. அதே சமயம் ஈரான் நாடு கிட்ட இந்த அளவுக்கு தான் செறிவூட்டப்பட்ட
யுரேனியம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஈரான் ராணுவத்துக்கிட்ட பேலிஸ்டிக் ஹைப்பர்சானிக் மாதிரியான எந்த மிசைல்ஸுமே இருக்க கூடாதுன்னு அமெரிக்கா கண்டிஷன் போடுறாங்க. வியட்நாம், ஈராக் உட்பட பல நாடுங்க மேல தேவையில்லாம போருங்களை நடத்தின அமெரிக்கா அணு ஆயுதங்கள் உட்பட எல்லா ஆபத்தான ஆயுதங்களையும் உருவாக்கி வச்சிருக்கும் போது மத்திய கிழக்குல ஈரான் தன்னோட பாதுகாப்புக்காக பேலிஸ்டிக் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்களை உருவாக்குறத அமெரிக்கா கேள்வி கேட்க கூடாது. அதுக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் மட்டும் அல்ல, உலகத்துல எந்த நாடுகளுக்கு அனுமதி கிடையாதுன்றத ட்ரம்ப் புரிஞ்சுக்கணும்னு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சி திட்டவட்டமா சொல்லியிருந்தாருங்க. இஸ்ரேல் ஈரானுக்கு நடுவுல 12 நாள் போர் முடிஞ்சு இப்ப வரைக்கும் ஏறத்தாழ 6 மாசம் வரைக்கும் வந்திருக்குங்க. இடைப்பட்ட காலகட்டத்துல ஈரான் தன்னோட நாதன்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்டோ நியூக்ளியர் சைட்டுங்களை ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பூமிக்கு அடியில முன்ன பாதுகாப்பா வச்சிருந்த 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதை பதப்படுத்தின அளவு அதிகரிச்சு இப்ப 80% கடந்திருக்கிறதா குளோபல் மீடியாஸ் தகவல் வெளியிட்டு இருக்காங்க. ஈரான் நாட்டை எந்த நிமிஷமும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்க இஸ்ரேலோட உளவுத்துறையா இருக்க மொசாத் அமைப்பு ஈரான் தன்னோட யுரேனியத்தை செறிவூட்டுற அளவு அதிகரிச்சிருக்காங்கன்றது உட்பட அவங்களோட ஏவுகணைகளோட அளவும் பல மடங்கு அதிகமாயிருக்கிறதுக்கான ரிப்போர்ட்டை நெதன்யாகு கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு டிஃபென்ஸ்க்கான உயர்மட்ட மீட்டிங்கை கூட்டி அங்க தீவிர ஆலோசனைக்கு அப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் 2026ல ஈரான் மேல போர் தொடுக்கிறதுக்கு திட்டங்களை வகுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஈரான் மேல வார் பிளான அமெரிக்கா திட்டமிட்டு வர அதே வேளையில அங்க சிரியா நாடு மேலையும் இப்ப அமெரிக்கா குண்டு வீசியிருக்காங்க. 14 வருஷத்துக்கு மேல உள்நாட்டு போர் நடந்துட்டு வந்த சிரியா நாட்டுல ரஷ்ய அதிபர் புத்தினோட ஆதரவு பெற்ற அதிபரான பஷர் அல் அசாத் தலைமையிலான ஆட்சி வீழ்த்தப்பட்டு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமே எதிரியா இருந்த அல்ஷரா தலைமையிலான ஆட்சின்றது இப்ப அங்க நடந்துட்டு இருக்குதுங்க. அல்ஷராவை பொறுத்த வரைக்கும் சிரியாவோட வளர்ச்சி மட்டுமே போதும்னு நினைக்கிற அவரு அமெரிக்கா ரஷ்யாவோட இணக்கமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேற எந்த சிரியா அதிபர்களும் அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸுக்கு போகாத நிலைமையில ஒயிட் ஹவுஸ்ல ட்ரம்ப நேர்ல சந்திச்சு பேசின அல்ஷரா சிரியா மேல இருக்கிற பொருளாதார தடைகளை நீக்க அவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. ட்ரம்ப் சவுதி அரேபியா போயிருந்தப்ப சிரியா மேல இருக்கிற ஒரு சில பொருளாதார தடைகளை ட்ரம்ப் நீக்கி இருந்தாரு. இப்ப 2வது கட்டமா அல்ஷரா கேட்டுக்கிட்டதுனால சிரியா மேல இன்னும் சில பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா நீக்கினதா அறிவிச்சிருந்தாரு. என்னதான் உள்நாட்டு போர் முடிஞ்சிருந்தாலும் இப்பவும் சிரியா நாட்டுல அமெரிக்கா ராணுவன்றது நிலைநிறுத்தப்பட்டிருக்குங்க. சிரியாவில் ராணுவ தளங்களை வச்சிருக்க அமெரிக்கா அங்க தொடர்ந்து தன்னோட ஆயுதங்களை குவிச்சிட்டு வராங்க. உள்நாட்டு போருக்கு அப்புறமும் சிரியாவில் செயல்பட்டு வர ISIS பயங்கரவாத அமைப்புன்றது அங்க இருக்கிற அமெரிக்க ராணுவ தளத்து மேல தாக்குதல் நடத்தி 3 அமெரிக்க ராணுவ வீரர்களை உயிரிழக்க வச்சுட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கொதிச்சு போன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆபரேஷன் ஹேவக்கின்ற பேர்ல ISIS தொடர்புடைய 70 இடங்களை டார்கெட் பண்ணி அமெரிக்க போர் விமானங்களை வச்சு தொடர்ந்து குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்காரு. தேவைப்பட்டா ஹிஸ்புல்லா ஹவுதி படைங்க மேலையும் குண்டு வீச அமெரிக்க ராணுவம் தயாரா இருக்கிறதா ட்ரம்ப் அவர் தரப்புல அறிவிச்சிருக்காருங்க. இஸ்ரேல் ஒரு பக்கம் லெபனான் மேல தொடர்ந்து குண்டு வீசிக்கிட்டு இருக்க இப்ப அமெரிக்கா சிரியா உட்பட இன்னும் சில நாடுங்க மேல குண்டு வீச ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிச்சுவேஷன்ல இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஈரான் மேல போர் தொடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட தயாராயிட்டதனால இப்ப ஈரான் நாடு அவங்க தரப்புல என்ன விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்கா இஸ்ரேலோட எந்த நிமிஷமும் நாங்க போருக்கு தயாரா தான் இருக்கோன்றத காட்டுற விதமா இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவோட அமெரிக்க பயணத்துக்கான அறிவிப்பு வெளியான கையோட ஈரான் நைட்டு முழுக்க அவங்களோட ராணுவ தளங்கள்ல தொடர் ஏவுகணை சோதனைகளை பண்ணிருக்காங்க. ஈரானோட தலைநகரமா இருக்க தெஹ்ரான் உட்பட பல நகரங்கள்லயும் ஒரே நேரத்தில் இந்த ஏவுகணை சோதனைன்றது நடத்தப்பட்டிருக்குங்க. தொடர்ந்து பல மணி நேரம் ஏவுகணை சோதனை நடந்ததுனால ஈரான்ல பல நகரங்கள்ல வாழற மக்களும் இஸ்ரேல் இல்லனா அமெரிக்க படைங்க ஈரான் நாடு மேல ஏவுகணை வீசி போர் தொடுத்துட்டாங்களோன்னு பயந்துட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஈரான் முன்ன எப்பவும் இல்லாத வகையில தொடர்ந்து ஏவுகணைகளை சோதனை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அன்னைய நாள் ஈரான் நாட்டோட வான்பரப்பு முழுக்க தொடர்ந்து ஏவுகணைகளா காட்சி அளிச்சிட்டு இருந்ததுங்க. இந்த காரணத்தினாலதான் மக்கள் ஏதோ போர் ஏற்பட்டுருச்சோன்னு பயந்து போயிட்டு இருக்காங்க. ஈரான் நாட்டோட IRGC ராணுவம் இந்த ஏவுகணை சோதனையில பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ங்களையும் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்ங்களையும் பயன்படுத்தி இருக்காங்க. 12 நாள் போர்ல இஸ்ரேலோட பாதுகாப்பு கவசமா இருக்க அயன் டோம தகர்த்த ஏவுகணையா இருக்க ஃபதா ஹைப்பர்சானிக் ஏவுகணையும் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்குது. 2000 கிலோமீட்டர் ரேஞ்சும் 550 கிலோ எடை கொண்ட வார்கட்ஸ் சுமந்துகிட்டு போற ஃபதா 1 ஃபதா 2 ஏவுகணைகளை இதுல ஈரான் முழுசா பயன்படுத்தி இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா சிஜில் பேலிஸ்டிக் மிசைல், அதுக்கப்புறம் கோரம் ஷாகிர் 5 என்ற கண்டம் விட்டு கண்டம் பாயிற அணு ஏவுகணையுமே ஈரான் இதுல சோதிச்சு பார்த்திருந்தாங்க. ஈரான் உச்ச தலைவரா இருக்க அயத்தொல்லா அலி காமேனியோட அறிவிப்பு என்னன்னா, 30,000க்கு அதிகமான ஏவுகணைகளை வச்சிருக்க ஈரான் மிடில் ஈஸ்ட்ல 2026ல ஏற்படுற போர்ல இஸ்ரேல இருந்த இடம் தெரியாம ஆக்குவோம், அமெரிக்க ராணுவ தளங்களையும் அழிப்போம்னு பகிரங்கமா மிரட்டி இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. இதையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. 3ஆம் உலக போரை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்க வல்லரசுங்களோட
நாடுகளோட அதிபருங்க போருங்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, இருப்பிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.